இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 89:28 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். யாருக்காக உறுதிப்படுத்தப்படும், யாருக்காக காக்கப்படும் என்றால், அதற்கு முந்தைய வசனங்களிலே நீங்கள் வாசித்து கொண்டு வருவீர்கள் என்றால், கர்த்தர் மேலே பக்தியாக இருக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவரோட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி வைக்கிறார். அவரோட உடன்படிக்கை நமக்காக காக்கிறார். நிச்சயமாகவே அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவருக்கு பயந்து நடக்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இதை நாம் அவருடைய சமூகத்தில் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.